குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கம்பல்சரியா என்சிஆர்டி புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓல்டு என்சிஆர்டி அஸ் வெல் அஸ் நியூ என்சிஆர்டி. மெயின் வந்து என்சிஆர்டி புக்ஸ் தான், அது எஸ்பெஷலி ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ். ஸோ நம்மளோட வீடியோ சீரீஸ்ல ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடியது சப்ஜெக்ட் வைஸா ஒரு வீடியோ சீரீஸ் கொடுக்க போறோம். ஸோ நாம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். The Earth in the solar system, globe, second lesson, latitudes and longitudes, third lesson, motions of the earth, fourth lesson, maps, fifth lesson, major domains of the earth, sixth lesson, major landforms of the earth, seventh lesson, our country India, eighth lesson, India, climate, vegetation and wildlife. Totally 56 pages. ஸோ இந்த 56 பேஜஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கம்பல்சரியா தெரிஞ்சுக்கிறணும், டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறணும். 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜியோகிராஃபில த எர்த் இன் தி சோலார் சிஸ்டம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல ஸ்கை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்ல சன்செட்க்கு அப்புறம் ஸ்கை வந்து ஸ்மால் டாட்ஸால நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ட்விங்க்லிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. பிரைட்டா இருக்கு. டைம் ஆவா லேட் நைட்ல நிறைய அந்த ட்விங்க்லிங் பாடிஸை நம்ம பார்க்க முடியுது. சிலது பிரைட்டா இருக்கு, சிலது டிம்மா இருக்கு. அப்புறம் எல்லா அந்த பாடிஸும் எல்லா டாட்ஸுமே வந்து ஷைனிங் பாடிஸும் வந்து ட்விங்கிள் ஆகுறது இல்லை. சிலது வந்து ஸ்டாட்டிக்கா அப்படியே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து மூன் சொல்றாங்க. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதுல இருக்க இன்ட்ரோடக்ஷன்ல மூன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ மூன் எல்லா நாள்லயுமே தெரியக்கூடிய ஒண்ணுதான். ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கு. அதே போல அது அப்பியரன்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அதோட ஷேப்பும் வந்து என்ன ஆகுது, டே பை டே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாள்ல வந்து ஃபுல் மூணு நம்மளால பார்க்க முடியுதுன்னா அதை ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்றோம், அல்லது பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் அந்த மூன் வந்து காணாம போயிடுது. ஸோ அதோட ஷேப்லாம் மாறி ஃபுல்லி டார்க்கா மாறிடுது. அதை வந்து நியூ மூன் அல்லது அமாவாசா அப்படின்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல அமாவாசான்னு சொல்லுவோம், இங்க அமாவாசியா அப்படின்னு சொல்றாங்க. நைட் டைம்ல பார்த்த அந்த ட்விங்க்லிங் ஷைனி பாடிஸை வந்து ஏன் டே டைம்ல பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் சன் தான். ஸோ சன்னோட லைட் தான். சன்னோட பிரைட் லைட் வந்து இந்த எல்லா குட்டி குட்டி பாடிஸையுமே மறைச்சிருது. ஸோ இந்த குட்டி குட்டி பாடிஸ் எல்லாம் சேர்த்து பிளஸ் நம்ம சொன்ன மூன் அப்புறம் சன், இது எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்றாங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செலஸ்டியல் பாடிஸ்னா வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த செலஸ்டியல் பாடிஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நமக்கு சின்னதா தெரியுது. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப பிக்கர் இன் சைஸ், அப்புறம் ரொம்ப ஹாட்டஸ்ட் இன் நேச்சர். ஸோ சைஸ்லையும் பிக்கா இருக்கு, ரொம்ப வெப்பத்தையும் தரக்கூடியது, ஹாட்டஸ்டாகவும் இருக்கக்கூடியது தான். ஸோ முழுக்க கேஸஸால் ஆயிருக்கு. ஓனா செல்ஃபா வந்து ஹீட் அண்ட் லைட்டை வந்து எமிட் பண்ண முடியும். ஸோ ஓனா ஹீட் அண்ட் லைட்டை எமிட் பண்ணக்கூடிய பாடிஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம். சன் இஸ் அ ஸ்டார். ஸோ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ நியரஸ்ட் ஸ்டார் டு தி எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சன் தான். ஸோ அந்த சன் தான் சோலார் சிஸ்டத்துடைய மெயின் பார்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பிளானட்ல நம்ம எர்த்தும் ஒன் ஆஃப் த பிளானட் அப்படின்றது தெரியும். நைட் ஸ்கைல நாம பார்த்த அந்த ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் வந்து குரூப்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து என்னன்னு சொல்றோம்னா கான்ஸ்டலேஷன் அப்படின்ற வேர்டால நம்ம சொல்றோம். உர்சா மேஜர் ஆர் பிக் பேர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கான்ஸ்டலேஷனுக்கு. அதே போல நம்மளால ஈஸியா ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன் எது அப்படின்னா ஸ்மால் பேர் அல்லது சப்த ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்தானா 7, 7 அப்படின்னு அர்த்தம். ரிஷி அப்படிங்கிறது சேஜஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது 7 ஸ்டார்ஸ் உடைய ஒரு குரூப் தான். அது இங்க நம்ம இமேஜ்ல கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல இந்த ஸ்டார்ஸை யூஸ் பண்ணி தான் நேவிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நேவிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்டார் எதுனா நார்த் ஸ்டார். அது எப்பவுமே நார்த் டைரக்ஷனை தான் இண்டிகேட் பண்ணுது. நார்த் ஸ்டாரை போல் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே அதே பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த போல் ஸ்டாரை சப்தரிஷி ஸ்மால் பேர் அந்த கான்ஸ்டலேஷனை யூஸ் பண்ணி நாம இதை லொகேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ஸ் போலயே இருக்கக்கூடிய மற்ற செலஸ்டியல் பாடிஸையும் நாம இங்க பாக்குறோம். அந்த செலஸ்டியல் பாடிஸ்க்கு வந்து ஓனா ஹீட் அண்ட் லைட் எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சன்னுடைய லைட்டையும் ஹீட்டையும் எமிட் பண்றாங்க. ஸோ அவங்கள பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளானட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து கிரீக் டேர்மான பிளானட்டாய் அப்படிங்கிறதுல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க.
அதுக்கு வாண்டரர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர். வாண்டரர்ஸ்னா சுற்றி திரிபவர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ எர்த் வந்து ஒன் ஆஃப் தி பிளானட்ஸ். ஸோ சோலார் சிஸ்டம்ல 8 பிளானட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எர்த் பிளானட்டை சுற்றி ஒரு செலஸ்டியல் பாடி சுற்றி வருது. அதை நம்ம சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சேட்டலைட்ஸை நேச்சுரல் சேட்டலைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எர்த்தை சுற்றி வரக்கூடிய அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம மூன் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே இந்த லெசனுடைய ஆரம்பத்தில் மூன் பத்தி பார்த்தோம். ஸோ மூன் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டலைட் டு தி எர்த். எர்த் வந்து சூரியனை சுத்திட்டு வருது. ஸோ எர்த் ரொட்டேட் இட் செல்ஃப் அட் த சேம் டைம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ தன்னைத்தானே சுத்திக்கிடுது, சூரியனையும் சுத்தி வருது. ஸோ தன்னைத்தானே வந்து வெஸ்ட் டு ஈஸ்டா வந்து ரொட்டேட் ஆகுது. சூரியனை அதாவது சன்னை வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படிங்கிறது கான்செப்ட். அதே போலதான் மூன் வந்து எர்த்தை வந்து ரிவால்வ் அரவுண்ட் தி எர்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். எர்த்தை சுத்தி வருது. இதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்க்கும் என்ன இருக்கு, மூன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ சோலார் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு 8 பிளானட்ஸ் இருக்கு. இது ஓல்டு என்சிஆர்டினால 9 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பிளானட்ஸ் இருக்கு, சேட்டிலைட்ஸ் இருக்கு, அப்புறம் சம் அதர் செலஸ்டியல் பாடிஸ், சில செலஸ்டியல் பாடிஸ் லைக் ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. காமெட் அடுத்து நான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல இந்த 8 பிளானட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த 8 பிளானட்ஸ். இந்த 8 பிளானட்ஸ்ல இந்த ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிங்ஸ் இருக்கு. அதாவது அதை சுத்தி வந்து ராக் டெப்ரிஸ், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், கிளவுட்ஸ் இது எல்லாமே இருக்கு. கேசஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அதுக்கு வந்து என்னது ஒரு ரிங் ஃபார்மேஷனா கிரியேட் பண்ணுது. அது பார்க்கறதுக்கு நமக்கு தூரத்துல இருந்து பார்க்க ஒரு ரிங்ஸ் மாதிரி தெரியுது, ரைட்? பிளானட்ஸ், சேட்டலைட்ஸ், மீட்டராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் சோலார் ஃபேமிலின்னு சொல்றோம். சோலார் ஃபேமிலியோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா சன்னு தான். ஸோ இங்க டூ யூ நோல என்ன கொடுத்துருக்காங்க, சோல் அப்படிங்கிறது ரோமன் மித்தாலஜில சன் காட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் சோலார்ன்ற டேர்மை வந்து சன் கூட ரிலேட் பண்ணிக்கிறோம். வேர்டு ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. அதுல ஜியோகிராஃபி அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷ் வேர்டு தான், பட் அதோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா கிரீக்ல தான். ஸோ கீ அப்படி மீன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா எர்த், கிராஃபியா அப்படின்னா ரைட்டிங். சோலார் சிஸ்டத்துல அதோடைய ஹெட்டான சன் பத்தி பார்க்கலாம். சன் தான் வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சோலார் சிஸ்டம்னு சொல்றோம். அது சைஸ்ல வந்து ஹியூஜா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஹாட் கேசஸ் இருக்கு. சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸ், சேட்டிலைட்ஸ், அதே போல ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது புல் பண்ணி வைக்குது. ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபுல்லிங் ஃபோர்ஸ் வந்து இதுகிட்ட தான் இருக்கு. ஸோ அதுதான் சோலார் சிஸ்டத்தை வந்து பைண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல சன்னுடைய ஹீட் லைட் தான் வந்து எல்லா செலஸ்டியல் பாடிஸ், அதாவது சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட், சேட்டிலைட், ஆஸ்ட்ராய்டு, மீட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து லைட் அண்ட் எனர்ஜி சோர்ஸ், ஹீட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பூமி வந்து சூரியன் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்றதுக்கு அப்ஹீலியன், பெரிஹீலியன் அப்படின்னு 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ஹீலியன்னா என்ன அர்த்தம்னா அர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லும் போது எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ரெண்டோட ஆவரேஜ் சேர்த்து தான் 115 crore கிலோமீட்டர் அல்லது 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளானட்ஸ் பார்க்கலாம். இது ஓல்டு என்சிஆர்டினால 9 பிளானட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பிளானட்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட கொடுத்துருக்காங்க. சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய 8 பிளானட்ஸ்மே சூரியனை சுத்தி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். ரிவால்விங் அரௌண்ட் தி சன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு ஒரு பாத், ஃபிக்ஸ்டு பாத்தா இருக்கு. அது எலாங்கேட்டடா இருக்கு, எலிப்டிக்கல் பாத்தா இருக்கு. அதுக்கு ஆர்பிட்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஒவ்வொரு பிளானட்டும் சுத்தி வரதுனால மொத்தம் 8 ஆர்பிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நியரஸ்ட் டு தி சன் எதுன்னு கேட்டீங்கன்னா மெர்க்குரி. செகண்ட் ஒன் இஸ் வீனஸ். மெர்க்குரி என்னதான் நியரஸ்டா இருந்தாலும் வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க டூ யூ நோ கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதுல செலஸ்டியல் பாடிஸை ஸ்டடி பண்றவங்கள அஸ்ட்ரானமர்ஸ் நம்ம சொல்றோம். ஆரியபட்டா இன் ஏன்ஷியன்ட் டைம்ல அவர் ஒரு அஸ்ட்ரானமர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எர்த் பத்தி பாக்குறோம். ஸோ எர்த் வந்து தேர்ட் நியரஸ்ட் பிளானட் டு த சன். ஸோ சூரியன்ல இருந்து 3ஆவதா இருக்கு மெர்க்குரி, வீனஸ், அப்புறம் எர்த். ஸோ எர்த் வந்து அதோட சைஸ்ல வந்து 5th லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5வது பெரிய பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எர்த் தான்.
ஸோ இதோடைய சைஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, மேலையும் கீழையும் அதோடைய போல், எர்த்தோடைய நார்தன் பார்ட்டை வந்து நார்த் போல்னு சொல்றோம், சதர்ன் பார்ட்டை வந்து சவுத் போல்னு சொல்றோம். ஸோ போல் ரீஜன்ஸ் ஃபிளாட்டா இருக்கு, மற்ற எல்லா பக்கமும் பல்ஜா இருக்கு. இது பார்க்கிறதுக்கு ஒரு ஆரஞ்சு ஷேப்ல இருக்கும். ஆரஞ்சு நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம் இல்லையா, அதோட ஷேப்ல இருக்கு. அதை ஜியாய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜியாய்டு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா எர்த் லைக் ஷேப் அப்படின்னு அர்த்தம். எர்த் வந்து ஒரு யூனிக் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ், ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்து எர்த்ல இருக்கு. எர்த் வந்து ரொம்ப ஹாட்டான பிளானட்டும் கிடையாது, ரொம்ப கோல்டான பிளானட்டும் கிடையாது. வாட்டர் இருக்கு, ஏர் இருக்கு. ஸோ வாட்டர் ஏர் இருக்கிறதுனால இங்க லைஃப்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ்வே நிறைய இருந்திருக்கு. ஸோ லைஃப் சப்போர்ட்டிங் ஆக்சிஜன் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது இருக்கிறதுனால தான் இங்க வந்து எர்த்தை ஒரு யூனிக் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எர்த் வந்து பூமியை நம்ம வானத்துல இருந்து பார்க்குறோம், அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இட் இஸ் இன் ப்ளூ கலர். காரணம் என்னன்னா 2/3 ஆஃப் எர்த்ல வாட்டர் கண்டென்ட், தட் இஸ் 71% வாட்டர் இருக்கிறதுனால அது ப்ளூ கலர்ல இருக்கு. அதனால எர்த்தை வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சைட்ல டூ யூனோல லைட்டோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்டுக்கு வந்து 3 lakh கிலோமீட்டர் வந்து லைட் டிராவல் பண்ணும். இதை வச்சுதான் லைட் இயர் அப்படின்ற கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. நிலால மூனோட சர்ஃபேஸை ரீச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹியூமனோட ஃபுட் ஸ்டெப் இருந்ததுன்னா அது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். 29th ஜூலை 1969 மூன் பார்க்குறோம். மூன் அப்படிங்கிறது எர்த்தோடைய ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட். அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எர்த்தோட சைஸ்ல 1/4 தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற காரணம் அது ரொம்ப பக்கத்துல, பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கதான் இதோடைய காரணம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்க, 3,84,400 கிலோமீட்டர்ஸ் தான் எர்த்துக்கும் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேப். ஒரு ரொட்டேஷனுக்கு 27 டேஸ் எடுத்துக்குது. அதே போல எர்த்தை ஒரு ஆர்பிட் பண்றதுக்கு ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த்துக்கும் 27 டேஸ் எடுத்துக்குது. அதனாலதான் நமக்கு எப்பவுமே மூனுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மூனுக்கு வந்து வாட்டரோ ஏரோ ஆக்சிஜனோ ஸோ லைஃப் சப்போர்ட்டிங்கான எந்த விதமான கான்செப்டும் அங்கே இல்லை. பட் மவுண்டைன்ஸ் அதர் ரீஜன்ஸ்லாம் அங்கே இருக்கு. ஸோ இங்கே சேட்டலைட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ செலஸ்டியல் பாடி தான். எப்படி வந்து பிளானட்ஸ் வந்து சூரியனை சுத்திட்டு வருதோ ரிவால்விங் அரௌண்ட் த சன், அதே மாதிரி இந்த சேட்டலைட்ஸ், இந்த நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எல்லாமே அந்தந்த பிளானட்டை வந்து சுத்தி வருது. ஸோ மூவிங் அரௌண்ட் தி பிளானட்ஸ். ஹியூமன் மேட் சேட்டலைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது சயின்டிஸ்ட் மென்ட் பண்றாங்க. இது எதுக்காகனா இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளுடைய கேலக்ஸி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ, நம்ம எர்த் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ, சன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ, இல்லை அதர் செலஸ்டியல் பாடிஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸோ கேதர் பண்றதுக்கும், பிளஸ் நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காகவும் இந்த சேட்டலைட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஃபோன் பேசுறோம் இல்லையா, இதுக்காகவும் இது பயன்படுத்தப்படுது. ஸோ இது பூமியை சுத்தி வருது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்சாட், ஐஆர்எஸ், எடுசாட். நெக்ஸ்ட் செலஸ்டியல் பாடி எதுனா ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்ங்கிறது ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், சேட்டலைட்ஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு பாடி, டைனி பாடிஸ். ஸோ சைஸ்ல வந்து வேரியபிள் ஆகும். அந்த டைனி பாடிஸ் தான் சொல்றோம். அந்த டைனி பாடிஸ் எல்லாமே ஒரு குரூப்பா சூரியனை மூவிங் அரௌண்ட் தி சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்றோம். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து பிளானட் மார்ஸ்க்கும் பிளானட் ஜூபிட்டருக்கும் நடுவுல இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா சிரஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மீட்டராய்ட்ஸ். ஸோ மீட்டியராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு செலஸ்டியல் பாடியா இருந்து சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னோமோ அதை விட இது சின்ன சைஸ், ஸ்மால் ராக் டெப்ரிஸ்ன்னு கூட சொல்லலாம். இதுதான் மீட்டியராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். இது சூரியனை சுத்திட்டு வருது. சம்டைம்ஸ் இது எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது அது பர்ன் ஆகி ஹீட் ஆகி அது வந்து ஒரு லைட் சோர்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். நைட் டைம்ல வந்து அந்த விண்கல், விண்வீல்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் மீட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மீட்டராய்ட்ஸ் வந்து பூமி மேல விழுந்ததுன்னா அது பெரிய கிராட்டர், ஒரு பள்ளத்தெல்லாம் ஏற்படுத்துது. அதே போல சம் டிசாஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்ல என்னென்ன பார்த்துருக்கோம், சன் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ் இருக்கு, சேட்டலைட்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இருக்கு, மேன்மேட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் மீட்டியராய்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி அந்த சோலார் சிஸ்டத்துல இருக்க ஸ்டார் மாதிரி
மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு கான்ஸ்டலேஷனை கிரியேட் பண்ணுது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மில்கி வே அப்படின்னு சொல்றோம். ஸோ மில்கி வே கேலக்சி பார்க்கிறதுக்கு வந்து அது ஒயிட்டிஷா இருக்கிறதுனால அதை மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கேலக்சியில தான் லேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து பிரைட்டா லைட் எமிட் பண்றதுனால தான் நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காது, ஒயிட்டிஷா இருக்கு. அதை மில்கி வேன்னு சொல்றோம், கேலக்சின்னு சொல்றோம். ஸோ கேலக்சிக்குள்ளதான் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்ல ஒரு ஸ்டார் தான் நம்ம சன்னு, அதை சுத்தி இருக்கக்கூடிய பிளானட்ஸ், சோலார் சிஸ்டம் நம்ம சொல்றோம். ஸோ இதே மாதிரியான கேலக்சிஸ் நிறைய சேர்ந்து தான் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அதை இப்போ வரைக்கும் எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசுங்கிறத டிசைட் பண்ணவே முடியல. சயின்டிஸ்ட் வந்து ஸ்டில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மில்கி வே கேலக்சியை வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆகாய கங்கை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த இமேஜ்ல அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் அதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட். அதுக்குள்ள நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதுல ஒரு கேலக்சி தான் நம்ம மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டார் தான் நம்மளுடைய சன்னு. அந்த சன் கிரியேட் பண்ணதுதான் சோலார் சிஸ்டம். அதுல 8 பிளானட்ஸ் இருக்கு. அதுல ஒரு பிளானட் தான் நம்ம எர்த். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி வந்து மஸ்ட். கேஷுவலா என்சிஆர்டி எடுத்துக்க முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிறத தாண்டி என்சிஆர்டிஸ் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.